ஸோ இந்த ஞானம் வந்து நமக்கு முதலாவதே தான் அதே தான் கற்பிக்குது. என்னன்னு சொன்னா நம்ம நிரகங்காரி ஆகணும். நிரங்காரின்னு சொன்னா பணிவு இருக்கிறது. இதுதான் நம்ம வந்து கத்துக்கிறோம் முதலாவதாகவே. நீங்க சிந்திச்சு பாருங்க, இது யார் நமக்கு கற்பிக்கின்றார், யாருடைய கற்பித்தல்கள் அப்படின்னு சொன்னாலே அகங்காரம் இல்லாம தான் இருக்கும். धारणा देता है। निमित्ता का गुण हर एक को बहुत जरूरी है। எல்லாருக்குமே இந்த பணிவு அப்படின்ற குணம் ரொம்ப அவசியம். जिसमें दे अभिमान नहीं आता। இதுல வந்து உடல் உணர்வு வரதில்லை. तो निरहंकारी रहने से दे अभिमान नेचुरली हट जाता, मिट जाता। ஸோ நம்ம நிரகங்காரி அகங்காரமற்றவராக இருக்கும் பொழுது நேச்சுரலாக நம்மளுடைய உடல் உணர்வுகள் தானாகவே அகற்றப்படும். इसलिए सदैव चेक रखो कि मेरे में दे अभिमान कितना है। அதனால எப்பவுமே வந்து சோதித்து பாருங்க, எனக்குள்ள எவ்வளவு உடல் உணர்வு இருக்கு. अथवा निमित्ता कितना है, இல்லைன்னா எனக்குள்ள எவ்வளோ பணிவு இருக்கு, अथवा मैं निरहंकारी, இல்லைன்னா நான் எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கேன். थोड़ा भी अहम का नशा रहता है तो वो नशे वाला निरहंकारी नहीं बन सकता। கொஞ்சம் கூட ஏதாவது அகங்காரத்தோட போதை இருந்தாலும், அந்த போதை கொஞ்சம் இருந்தாலும் கூட அவங்க முழுமையாக அகங்காரமற்றவராக முடியாது. हमें जो कभी कोई कोई बात से नशा होता है, वाह ये है அது செஞ்சு காமிக்கிறாங்க, அது வாய்ஸ்ல இருந்து தெரியுது. இப்படி நம்ம ஏதாவது சில விடயங்கள்ல நமக்கு போதை இருக்கும், மீனிங் தவறான போதை, பாபா சொல்ற போதை இல்ல, பட் அந்த அகங்காரத்துடைய போதை அப்படின்னு அது போல இருந்தா தானே சொல்றாங்க, அதுவும் வந்து அகங்காரம். ये है देव जो हमारे में नहीं உடல் चाहिए। உணர்வு இருக்கக்கூடாது. நம்ம ये निरहंकारी गुण अनुभव करता है, हमें बहुत ही सूक्ष्म आगे बढ़ने में मदद करता है। அதனால இது ரொம்ப முக்கியம் சொன்னாங்க தான். இந்த அகங்காரம் இல்லாம இருக்கிறது, பணிவுடைய குணத்தை தாரணை செய்யறது, இது வந்து சூக்ஷ்மமாக நம்மள முன்னேறி கொண்டே போகும். பாபா நமக்கு அடிக்கடி சொல்றது, இது ரியலி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ நம்ம வந்து பணிவாக இருக்கும். ऐसे एक एक अतीन्द्रिय सुख की खुशी लियो, खुशी की खुराक खाओ। அத்தீந்திரிய சுகம் இருக்கணும். இந்த அத்தீந்திரிய சுகம், இந்த சுகத்துடைய நரிஷ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, அதை நீங்க எடுக்கணும். दूसरी बातों में வேற बुद्धि எந்த नहीं விதத்தையும் करो। உங்களுடைய புத்தியை வந்து அலைய விடாதீங்க.
ताकि उसी चिंतन में रहो, பாபாவுடைய खुश रहो, खुश रहो। நினைவுல எப்பவுமே இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. अरे हम दिल खुश न मिठाई अपना संगम पर खाएंगे இப்போ तो நம்ம कब சங்கம खाएंगे? யுகத்துல தில் குஷ் மிட்டாய் அப்படின்னா சந்தோஷமாக, இதயம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த இனிப்பை சாப்பிடலன்னா வேற எப்போ சாப்பிட போறோம்? सतयुग में तो खाएंगे ही சத்தியத்தை खाएंगे, நம்ம उसका எப்படியும் சாப்பிடுவோம் தான், அந்த போதையும் இருக்கு. नशा किसको? नशा है तो ஆனா अभी அந்த है, हम டைமுக்கு अभी வந்து நமக்கு போதை இருக்காது தானே, இப்பதான் நமக்கு அந்த போதை இருக்கு. நம்ம இப்போ அதை சாப்பிடுறோம் அப்படின்ற அந்த போதை. का नशा चढ़ाते, दूसरे का थोड़ी चलता। बाकी ये दुनिया में हमारे सामने अनेक रोज खेल आता है। मैं कहती हूँ आई ये सृष्टि இல்லைன்னா நம்மளுடைய இன்னைக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அவ்வளோ வகையான விளையாட்டுகள் வந்துட்டே இருக்கும். இந்த படைப்பே ஒரு விளையாட்டு தான். நான் இதை வந்து விளையாடுங்க. खेल खेल करो, आए गए खेल हुआ बस। வந்தோம் போனோம், கேலு முடிஞ்சது. கேல் அப்படின்னு சொன்னா விளையாட்டு, விளையாட்டு முடிஞ்சது, அவ்வளவுதான். चलो बात खत्म। कोई मरता है, कोई जीता है, कोई गिरता है, कोई चढ़ता है, कोई कुछ। சில பேர் மரணிக்கிறாங்க, சில பேர் வாழ்றாங்க, சில பேர் உலறாங்க, சில பேர் எழுந்து நிக்கிறாங்க. எல்லாருமே வித்தியாசமா कोई कुछ खेल है, हम இது खेला। ஒரு விளையாட்டு, நம்ம வந்து விளையாடுறாங்க. அதனால நீங்களும் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. अरे है खेल, देखो मैं खेला रही हूँ, न डिस्टर्ब हो न डिस्टर्ब करो, ये मंत्र रखो। न मैं डिस्टर्ब होंगी, न मैं किसको डिस्टर्ब करूंगी। இது வந்து ஒரு மந்திரமாக இருக்கணும்னு சொல்ல நல்லா இருக்குல்ல இந்த மந்திரம். தாதி சொல்றது என்ன மந்திரம்? நானும் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், மற்றவங்களையும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன். ये मंत्र है, ये दादी का मंत्र है। இது வந்து மந்திரம். இது தாதியோட தாதி. தாதி எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாதி தாதி பிரகாஷ்மணி முக்கியமா அவங்க எப்பவுமே வந்து நான் அப்படின்ற வார்த்தை சொல்லவே மாட்டாங்க. அந்த வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, நான் அப்படின்னு. பாபா சொல்லுவார்ல நான் சொல்லிட்டு, அவங்கள வந்து எப்பவுமே தாதி. தனக்கு சொல்லும்போது தாதின்னு தான் சொல்லுவாங்க, என்னுடைய நான் அப்படின்னு சொல்றது. சோ இது தாதியோட மந்திரம்னா இது என்னுடைய மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மந்திரம்? न मैं कब डिस्टर्ब होंगी, न मैं किसको डिस्टर्ब करूंगी, ये मेरा मंत्र है। இது வந்து என்னுடைய மந்திரம். நான் எப்பவுமே டிஸ்டர்ப் ஆக மாட்டேன், நான் மற்றவங்களை டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன். मैं सदा खुश हूँ, मुझे सबको सदा खुश रखना। நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கேன், நான் எல்லாரையும் எப்பவுமே சந்தோஷமாக வைக்கணும். அன்னைக்கு பாபா முரளியில சொன்னாரு இல்லையா, ஞாபகம் இருக்கா? சர்க்கார் முரளியில பாபா சொன்னாரு, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க, இது உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். சந்தோஷத்தை அருள்பவர், துக்கத்தை அளிப்பவருடைய குழந்தைகளாக இருக்கீங்க நீங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும். मैं सदा संतुष्ट हूँ, मुझे सबको संतुष्ट रखना है। நான் எப்பவுமே திருப்தியாக இருக்கேன், நான் மற்றவங்களையும் எப்பவுமே திருப்தியாக வைக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், என்னுடைய வாழ்க்கையின் மந்திரம். யாராலும் என்ன டிஸ்டர்ப் செய்ய முடியாது, நானும் யாரையும் டிஸ்டர்ப் செய்ய மாட்டேன். मेरे जीवन का लक्ष्य है, मंत्र है। न मुझे कोई डिस्टर्ब करता, न मैं किसको डिस्टर्ब करता। मैं क्यों करूँ किसको? सब बाबा के बच्चे हैं, ஏன் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள், எல்லாருமே இந்த விளையாட்டுல விளையாடிட்டு இருக்காங்க. खेल करते हैं अपना अपना अनेक स्वभाव எல்லாரும் வித்தியாசமானவங்க, எல்லாருக்கும் வித்தியாசமான சுபாவம் है, अनेक है अनेक स्वभाव है। बाबा कहते देखते भी नहीं, देखो खेल। எல்லாரும் வித்தியாசமாக இருக்காங்க. பாபா சொல்லியிருக்காரு, பார்த்தும் பார்க்காம இருங்க. இது வந்து விளையாட்டு, விளையாட்டுலயும் எல்லாரும் தேவை. खेल में तो वो भी चाहिए, खेल में खेलने वाले कोई बॉल को फेंकने वाला भी चाहिए, तो कोई चोट खाने वाला भी चाहिए। இந்த விளையாட்டுல வந்து பல விதமான விளையாடுறவங்க இருப்பாங்க தானே. ஒருத்தவங்க பால வந்து தூக்கி போடுவாங்க, இன்னொருத்தவங்க அது அடிபடுவாங்க இல்லையா. चाहिए तो कोई जीतने वाला भी चाहिए। खेल யாராவது வெல்லக்கூடியவங்களும் வேணும். விளையாட்டு बॉल फेंकता है, कोई कैसा भी बॉल फेंके, आप कैच करो, बस खत्म बात। ரொம்ப அழகா சொல்றாங்க. யாராவது பால் உங்க பக்கம் போடுறாங்களா,
உங்களுக்கு அடி விழணும் அப்படின்னே போடுறாங்களா? நீங்க என்ன செய்யணும்? அந்த பால் வந்து கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க வந்து அதுல இருந்து பாதிக்கப்பட மாட்டீங்க. ம். बाल को कैच किया तो तुम्हें लगेगा तो नहीं नहीं, चोट नहीं खाओ, बाल से चोट नहीं खाओ। நீங்க வந்து அதுல இருந்து பாதிப்படையக்கூடாது. அந்த பால்ல இருந்து பாதிப்படையாம பாத்துக்கோங்க. கேட்ச் பண்ணுங்க. या बाल कैच करो या बाल गिर जावे, खत्म है। ஒண்ணு நீங்க பால வந்து புடிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா அது கீழே விழட்டும். அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க எப்பவுமே உங்களுடைய சொந்த போதையில இருக்கணும். इसलिए अपनी मस्ती में रहो। बाबा ने हमें तो सिखाया मौला ही मस्त, हम मस्त रहती ये सौ। பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, கத்து கொடுத்திருக்காரு. மௌலாய் மஸ்தி அப்படின்னா இறை போதை. நாங்க எப்பவுமே அந்த போதையில இருக்கோம். இதுதான் எங்களுடைய சுமானம். मान है, इतने अपने सम्मान में रहते दूसरी दुनिया कुछ भी नहीं पता। இந்த சுயமரியாதையில இருந்துட்டோம் அப்படின்னா அப்போ உலகத்தை பத்தி என்ன நமக்கு கவலை? फिर बाबा के होते ये तन भी तेरा, मन भी तेरा, धन भी तेरा, सब कुछ तेरा। பாபாக்கு நம்ம உரியவராயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல், மனம், சொத்து எல்லாமே பாபா உங்களுக்கு சொந்தம். इसलिए ऐसे सेंटर्स का एक एक समझे जो हम आए हैं, हमें इस सेंटर का एकदम तेजस्वी वातावरण बनाना। எல்லா சென்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் நீங்க நினைக்கணும். நான் சென்டர்ல அவ்வளோ ஒரு சக்திசாலி அதிர்வலைகள் ஒரு சூழலை உருவாக்கணும். तेजोमय वातावरण बनना है, हम तेजस्वी रूप बन के जावे। தேஜோமயம் அப்படின்னா அவ்வளோ ஒளிமயமாக இருக்கணும்னு சொல்றாங்க தாதி. அந்த சூழல் வந்து அவ்வளோ ஒளிமயமாக இருக்கணும். அது எப்பவுமே சரியான பேலன்ஸ். அவ்வளோ விளையாடுவாங்க, அவ்வளோ பிளேஃபுல்லா இருப்பாங்க எல்லாரும் கூடயும். அதே நேரத்துல யோகா, தாரணை, ஞானம் வந்து அதுலயும் ரொம்ப ஆழமாக டீப்பா பாபா பாபா நிறைய கடைப்பிடிக்கல நிறைய போவோம். ரெண்டுத்திலும் சரியான பேலன்ஸ். பிரம்ம பாபா மாமா போல ये बहुत बड़ा त्याग है। हे बाबा के प्यारे पांडु, தாதியும் சொல்றாங்க பாபாவுடைய இனிமையான பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு தாதி சொல்றது, सबसे पहला ये वक्त है अपने देह अभिमान को तोड़ना। இது வந்து நேரமே வந்து இப்போ முதலாவதாக நம்ம உடல் உணர்வுல வந்து உடைக்கணும். ये देह अभिमान का जो नशा कभी कभी चढ़ता, उसी नशे से सेंटर में अथवा आपस में थोड़ा 19-20 विरोध हो जाता है। சோ இந்த உடல் உணர்வுன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சம்டைம்ஸ் அதுல இருந்து ஒரு போதை வருது. அந்த போதை எவ்வளவு எதிர்மறையாக இருக்குன்னு சொன்னா சென்டர்லயும் இல்லைன்னா குடும்பத்திலையும் ஆசிரியர் கூடவும் இல்ல சுயத்து கூடவும் இது போல இப்போ ஏதோ ஒரு முரண்பாடுகளை உருவாக்குது. कभी टीचर से विरोध होगा, कभी आपस में विरोध होगा, जिसका आज बाबा ने मुरली में कहा कि कभी भी अपना नशा नहीं दिखाओ। அதுதான் இன்னைக்கு பாபா முரளியில சொன்னாரு, இந்த மாதிரி தவறான போதை இருக்கக்கூடாது. தவறான போதை नशा कई बार
आपस में विरोध पैदा करा। சோ இந்த இந்த போதை, தவறான போதை இருக்குன்னா அது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள சம்டைம்ஸ் என்னது முரண்பாடுகள் உருவாக்குது. அப்போ குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அப்படின்றது வந்து அது உடைக்குது. नशा आपस में एकता को तोड़ देता और उस उल्टा नशा अपनी स्थिति को नीचे गिराता। சோ இந்த தவறான போதை ஆத்மாவை வந்து தன்னுடைய உயர்ந்த ஸ்திதியில இருந்து கீழே கொண்டு வருது. क्योंकि नशा अंदर पहला आता मैं. சோ அந்த தவறான போதைனா அதையும் விளங்கப்படுத்துறாங்க தாதி. அதுல முதலாவதாக என்ன வருதுன்னா வார்த்தை நான் நான். और बाबा ने जो कहा है कि ये है मुक्ति वर्ष अर्थात बेहद के त्यागी वर्ष. இந்த வருஷத்தை முக்தி வருஷமாக கொண்டாடணும். இப்பெல்லாம் அந்த முரளிசனா நம்ம படிச்சோம் ஆக்சுவலி ரீசன் வேர்த்து முரளிகள்ல. ஐ திங்க் அந்த இயர் வந்து முக்தி அடையக்கூடிய வருஷமாக கொண்டாடுறது. துறவரம் தியாகம் அப்படின்றது அந்த மாதிரி அந்த வருடத்தை கொண்டாடுறது. तो हम समर्पित वालों को क्या त्याग चाहिए? अहम का त्याग चाहिए. சமர்ப்பணமானவங்களுக்கும் தாதி சொல்றாங்க என்ன நம்ம வந்து தியாகம் செய்யணும்? தவறான போதை. ये बहुत बड़ा त्याग. हमने देखा आज अपने इतने 60 बरस के संगठन में जब भी कोई को माया आई है उनका मूल कारण अहम का अभिमान. 60 வருஷமா தாதி இருந்திருக்காங்க அவங்களுடைய அந்த பயணத்துல. தாதி தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. மாயையுடைய ஆதிக்கத்துல யாராவது வராங்கன்னு சொன்னா முக்கியமான காரணம் அதுக்கு என்ன இருக்கு? இந்த தவறான போதை. அப்படின்னா தாதி சொன்னது அகங்காரம், நான் நான் அப்படின்றது அந்த உடல் உணர்வு. अहम का नशा, अहम का आम में सब आता. चाहे अहम बुद्धि का नशा है, चाहे अहम अक्कल का नशा. சோ நான் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விடயங்கள் வந்துருது. தவறான போதை சுயத்தை பத்தி, தன்னுடைய புத்தி பத்தி, என்னுடைய புத்தி நல்லா இருக்கு, இல்ல நான் நல்லா சிந்திக்கிறேன், நான் ரொம்ப திறமசாலியாக சிந்திக்கிறேன், இல்ல நான் நல்ல ஒரு சேவை செய்யறேன், ஒரு பணி வந்து எனக்கு அது ஒரு நல்லதை செய்ய தெரியும் எனக்கு. कि उच्चारी का नशा है या कोई भी कार्य का नशा है या धन का नशा है. பணத்துடைய தவறான போதை அது வந்து லௌகீக வேலையாகவும் இருக்கலாம், லௌகீக படிப்பு இல்லையா? அதெல்லாம் சொல்ல விட நான் எவ்வளவு பார்த்திருக்கேன், என்னோட வேலையில அது இருக்கும், இல்ல இன்னும் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் வந்துட்டது இல்லையா அதுல. नशे या लौकिक का नशा है या जॉब का नशा है, पढ़ाई का नशा है, ये सब नशे कहा जाता. नशे सभी में है नुकसान. தான் சொல்லப்படுது இந்த எல்லா தவறான போதையில நிறைய இழப்பு இருக்கு. तो ये जो देह अभिमान के अनेक गुप्त नशे है, ये बाहर से नहीं दिखाई पड़ते, पर ये सब अभिमान के गुप्त नशे बहुत
नुकसान का இந்த மாதிரி உடல் உணர்வுல இருக்கக்கூடிய பலவிதமான மறைமுகமான தவறான போதைகள் இது வெளியில இருந்து தெரியாது, உள்ளுக்குள்ளால இருக்கும். அது என்ன செய்யுது? நிறைய இழப்பை ஏற்படுது. इसीलिए कई बार आता है कि गोपी बनना अच्छा है, गोपी बनने में नशा नहीं आता। पर जब अपने को गोप समझते तो नशा। இந்த அவங்க தாதி முன்னாடி இப்போ இருக்கிறது எல்லாமே பாண்டவர்கள் இல்லையா? தாதி ஆரம்பத்துல சொன்னது இனிமையான பாண்டவர்கள் அப்படின்னா மீனிங் பிரதர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அதனால தாதி அவங்களுக்காக சொல்றது, உங்களை நீங்க கோபின்னு நினைங்க. கோபி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த தவறான போதே இருக்காது. ஆனா கோப் இதெல்லாம் உடல் உணர்வு, இது ஆண் அப்படின்னு நினைக்கிறதும் பெரிய உடல் உணர்வு தான். அது ரொம்ப மர்மமானது. தாதி சொல்றாங்க, உங்களை கோப்புன்னு நினைச்சீங்களான்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு இந்த தவறான போதை வர வாய்ப்பு இருக்கு. அதோடைய ரொம்ப ஆழமான தத்துவம் இருக்குன்னு சொல்றாங்க தாதி இல்லையா? பாபா எல்லாரையும் அப்படி பிரம்மா பாபா அம்மா 2 பேரும் சேர்ந்து தானே இது செஞ்சார். गोप अपने को नशा समझते, जैसे उदाहरण में कहा है उद्धव और गोपियां। उद्धव चला गोपियों को शिक्षा देने, कहते हैं ना, उद्धव माना नशा, गोपी माना பாபா के लव मिली। சோ உத்தவ் அப்படின்னு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு கேரக்டர் இருக்கு சாஸ்திரங்கள்ல, கதைகள்லாம் சொல்லுவாங்க. உத்தவ் வந்து கோபிகளுக்கே வந்து கற்பித்தல்கள் கொடுக்க போனாராம். மீனிங் அவ்வளோ அவங்களுக்கு போதை, தவறான போதை. எனக்கு தெரியும், உங்களோட ஜாஸ்தி எனக்கு தெரியும் அது. அதனால அது என்ன, அந்த கேரக்டர் வந்து என்ன ஞாபகார்த்தம்? அதே சொல்றாங்க, உத்தவ் அப்படின்னு சொன்னா பொய்மையான போதை, கோபி அப்படின்னு சொன்னா பாபாவுடைய அன்புல லவ்லி இருக்கு, மூழ்கி இருக்கு. तो आप कभी उद्धव नहीं बनना प्लीज। சொல்றாங்க தாதி. அவ்வளோ தாதி பணிவு பாருங்க, உங்க பேச அப்படியே இதெல்லாம் கேட்டு உருகிடும் இதயங்கள். தாதி சொல்றாங்க, பிளீஸ் நீங்க உத்தவ் ஆகாதீங்க. நீங்க உத்தவ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அப்போ கண்டிப்பா அந்த தூய்மையான போதைக்கு உள்ளாகுவீங்க, அதோடைய ஆதிக்கத்தை. बनेंगे जरूर कुछ नशा चलेगा, गोपी रहेंगे तो लव में लीन रहे, प्रीत बुद्धि रहे। கோபியாக இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ பாபாவுடைய அன்புல மூழ்கி இருப்பீங்க, உங்களுடைய புத்தியும் அன்பான புத்தியாக இருக்கும். हम सभी गोपियां, भले आप लोग को पांडव कहे, परंतु प्रैक्टिकल में हम सभी गोपियां, चाहे भाई हो या बहन। சுதாதி சொல்றது, நீங்க பாண்டவ் அப்படின்னு இருந்தாலும் நம்ம எல்லாருமே கோபிகள் தான், கோபிகைகள் தான். அது சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும். தானே பாபாவும் நமக்கு முரளியில சொல்லுவாரு இல்ல, நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தான் வந்து அன்பிற்கினியவர், மற்றவங்க எல்லாருமே காதலிகள் தான் பாபா சொல்லுது. அது போல நம்ம எல்லாருமே கோபியர்கள்.
भी बाबा कहे कि ब्रह्मा गुरु नहीं है, गुरु तो वो ही है। இன்னைக்கு கூட பாபா சொன்னாரு, பிரம்மா குரு இல்ல, ஒரே ஒரு குருனா சிவ பாபா தான். है ना, मुरली में कहते ब्रह्मा पर, ब्रह्मा गुरु नहीं है, गुरु तो गुरु का गुरु बाबा। பாபா சொல்றாரு இல்லையா முரளியில, குருக்களுக்கெல்லாம் குரு சிவ பாபா. நீங்க பிரம்மாவை கூட நினைவு செய்ய भाई तुम्हें ब्रह्मा को भी याद नहीं, और यह बात बाबा की मुरली में हर रोज आती, तुम्हें ब्रह्मा को भी नहीं याद करना देखो। பாபா முரளியில இது தினமும் நமக்கு சொல்றாரு, நீங்க இந்த பிரம்மாவோட உடலை கூட நினைவு செய்ய தேவையில்லை. और हम तो सदी बाप दादा के सुबह हमारी गाड़ी है क्या, हम ब्रह्मा के सुबह कहाँ जाएंगे। ஆனா நம்ம எல்லாருக்கும் பாப் தாதா தானே இருக்கிறது. பிரம்மா வித்தா நம்ம எங்க போவோம்? ஆனா பாபா சொல்றாரு எப்பவுமே ब्रह्मा निனைவு செய்யாதீங்க. लेकिन बाबा सदैव कहते ब्रह्मा को भी याद नहीं करो, अर्थात जब ब्रह्मा कोई नहीं याद करना तो हम किसी भी कैसा भी कोई टीचर हो कि टीचर का बाप हो या कोई भी दुनिया में बड़ा हो कि छोटा हो कि सही। இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பாபா அப்படி சொல்ற, பிரம்மாவை கூட நினைவு செய்யறது. நம்ம இருக்கிறதே பிரம்மா, வேற எங்க போவோம்னு சொல்றாங்க தாதி. அதெல்லாம் விளங்கப்படுத்துறாங்க இன்னொரு வகையில. பிரம்மாவே நினைவு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஒரு ஆசிரியரோ இல்ல ஆசிரியருடைய தந்தையோ இல்ல ஏதோ ஒரு பெரிய உலகத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், இல்ல சின்ன ஸ்டேட்டஸோ இல்ல ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோ, सेठ का भी सेठ हो, राजा हो या लंको हो कि बहन हो या भाई हो कि माँ हो कि मासी हो मामी हो कि யாராலும் இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும் இல்ல ஆண்டியாக இருக்கட்டும், சகோதரனோ சகோதரியோ தாயோ இல்ல மாமியோ இல்ல பாட்டியோ, யாராக இருந்தாலும் हमारे लिए सब मरे पड़े, நமக்கு எல்லாருமே மரணித்து விட்டார்கள். அதோடைய அர்த்தம் பிரம்மாவே நினைவு செய்யாதீங்கன்னு சொன்னா வேற யாரும் யாரும் எல்லாருமே மரணித்து விட்டார்கள். चाहे हमारी टीचर है कि जोन हेड है कि जोन की बड़ी है कि बड़ी अच्छी स्पीकर है, இல்ல டீச்சர் ஆகட்டும், அந்த ஜோனுடைய ஹெட் ஆகட்டும், அங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இந்தியால. இல்ல ஜோனல் ஹெட், இந்த இது யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கட்டும், இல்ல ஒரு தாய் போல இருக்கட்டும், ஆனாலும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை எல்லாருமே ஒரே ஒருத்தர் தான். माँ समान है, सब ठीक है, लेकिन माँ बाप सब कुछ मेरा एक है, हमें कभी किसी के प्रभाव में नहीं आना। நம்ம யாருடைய ஆதிக்கத்திலையும் வரக்கூடாது. सबसे सूक्ष्म माया है प्रभाव। மாயுடைய ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விதம் சொல்றது ஆதிக்கம். மற்றவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம எப்பவுமே வரக்கூடாது. हमें किसी के भी प्रभाव में नहीं आना। प्यारे भले रहो, परंतु उतना ही न्यारे रहो। முக்கிய அன்பாக இருங்க, ஆனால் அதே நேரத்துல பற்றுத்தவராகவும் இருங்க. पहला न्यारा रह के फिर प्यारे बनो। முதலாவதாக நீங்க பற்றத்திருந்து அதுக்கப்புறம் அன்பானவர் ஆகுங்க. नहीं तो क्या हो जाता, प्यारे बन जाते, फिर न्यारे बनने आता नहीं, फिर प्यारा माया बन जाता। அது சொல்றது இல்லைன்னா என்ன நடக்குது, நீங்க ஃபர்ஸ்ட் அன்பானவர் ஆயிடுறீங்க,
அதுக்கப்புறம் எப்படி பற்றத்தவர் ஆகுறது தெரியல, அதனால அன்பாக இருக்கிறதுல நடுவுல மாயம் வந்துடுது. इसलिए हमने कहा इसको करेक्ट करो, पहले न्यारा बनो फिर प्यारे बनो। அதனால இதை நீங்க சரி செய்யுங்க. முதல் பற்றத்தவராகணும், அதுக்கப்புறம் அன்பானவராகணும். हो जाते हैं सब प्यारे, फिर शक्ति नहीं होती है तो न्यारे होते नहीं। எல்லாம் அன்பானவர் ஆயிடுறது, ஆனா அதுக்கப்புறம் சக்தி இல்ல, அப்புறம் பற்றத்தவராகிறது தெரியல. लेकिन हमें बैलेंस में न्यारा प्यारा, प्यारा न्यारा दोनों चाहिए। ஆனால் நம்ம சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டும் இருக்கணும். பற்றத்துவம் இருக்கணும், அன்பானவராக இருக்கணும், அன்பானவராக இருக்கணும், பற்றத்து இருக்கணும், ரெண்டும் தேவை. இன்னைக்குடைய அவ்வியத்து சமைக்கை பாயிண்ட்ல இருக்கிறது. कोई भी मन के अंदर किसी के प्रति भी नफरत हो, किसी को भी, किसी भी परिवार, உங்களுடைய மனதுல யாருக்காவது கொஞ்சம் கூட வெறுப்பு இருந்ததுன்னா, வெறுப்புன்னு சொல்லலாம், के लिए वैर हो, विरोध हो, नफरत हो, அவங்களுக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா, तो बाबा कहते यहाँ आए हो सब बुराई छोड़ने। அவ சொல்ற நீங்க இங்க வந்திருக்கிறதே எல்லா விகாரங்களையும் விட்டுறதுக்கு. तो ये बुराई छोड़ के सबसे प्यार करना सीखो। அதனால இந்த ஒரு விகாரத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் அன்பு செலுத்துறது கத்துக்கோங்க. हाँ? तो ये नफरत करना, कोई अगर किसी से नफरत करता ऐसा माना, हम मानती उनको बाबा से भी शायद नफरत है। பாபா கூட உங்களுக்கு யார்கிட்டயாவது கொஞ்சமாவது அந்த நீங்க யாருக்காவது வெறுப்பு இருக்குன்னு சொன்னா கொஞ்சமாவது பாபாவை கூட நீங்க வெறுக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். बाबा से नफरत है तब आपस में एक दो के घर में नफरत करते। பாபா கிட்ட அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு, அதனால அவங்க ஒருத்தருக்குள்ள வெறுப்பு வைக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், ஏன் இப்படி சொல்றாங்க தாதி? आपस में कहाँ भी परिवार में वैर विरोध करते, उनका कभी बाबा से सच्चा प्यार नहीं। இதனாலதான் சொல்றாங்க, யார்கிட்டயாவது ஏதாவது கொஞ்சமாவது வெறுப்போ இல்ல எதிர்ப்போ ஏனோ உள்ளுக்குள்ளார அந்த எதிர்மறையானது இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு எப்பவுமே பாபா கிட்ட அந்த உண்மையான அன்பு வைக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனதுல தான் இருக்குது. நமக்கு யார் மேலாவது ஏதாவது எதிர்மறையான ஃபீலிங் வருதுன்னா அது நமக்குள்ளதானே இருக்கு. அப்போ அந்த ஃபீலிங் ஒரு ரபிஷ் தானே, குப்பை தானே. அங்க எப்படி பாபாவுக்கு உண்மையான அன்பு இருக்க முடியும்? ஒண்ணு இது இருக்கும், ஒண்ணு அது இருக்கும். इसलिए सच्चे प्यार वाले सबसे मीठा बोलो, मीठा बोलो। அதனால யாருக்கு உண்மையான அன்பு இருக்கும் அவங்க எப்பவுமே ரொம்ப இனிமையா எல்லாருக்கூடயும் பேசுவாங்க. बाबा कहते कभी भी कड़वा नहीं बोलो। பாபா சொல்லாரு யார்கிட்டயும் கொஞ்சம் கூட கசப்பா பேசாதீங்க.
बाबा की भाषा है। करवा बोलनो माना नमक वाला पानी पीना। பாபாவுடைய பாஷையில சொன்னா கசப்பாக பேசுறது அப்படின்னு சொன்னா உவர் நீர் குடிக்கிறது போல. तो नमक वाला पानी पिया जाता है क्या? वो तो कुल्ला किया जाता है। உவர் நீரை குடிப்போமா? அப்படியே அது கார்கிள் பண்ணுவோம், உப்பிடுவோம் தானே அதுக்கப்புறம். तो आप सदैव ही प्यार से रहो, नफरत से नहीं। அதனால நீங்க எப்பவுமே அன்போட இருக்கணும், வெறுப்போட இல்ல. सुना? கேட்டீங்களா? दूसरा, आप सभी को माताओं को सदा ये शिव बाबा की याद हो तो दूसरे किसी को भी याद कराओ कि कितना शिव बाबा हमारा भोलानाथ। உங்களுக்கு சிவ பாபா அவ்வளோ அன்பு இருக்குன்னா தாய்மார்களுக்கு சொல்றாங்க, அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க போல. இப்போ மற்றவங்களுக்கும் நினைவூட்டுங்க, நம்மளுடைய சிவ பாபா எவ்வளோ கள்ளம் கபடமற்றதாக இருக்காரு, எவ்வளோ அன்பாக இருக்காரு, प्यारा है। तो वो अनुभव सुनाओ। உங்களுடைய அனுபவங்களை அவங்களுக்கு சொல்லுங்க. एक से एक एक होगा दो, और एक दो करो तो होगा तीन। तो अब तो 4000 आए हो, ऐसी आप सामान बनाओ जो दूसरे साल कोई प्रोग्राम करे तो 4000 के बदली 12000 बुलावे। தாய்மார்களுக்கு தாதி சொல்றாங்க, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேர்த்தா 2, 2த்துக்கு ஒண்ணு சேர்த்தா 3. அது போல இப்போ நீங்க 4000 பேர் வந்திருக்கீங்க, அடுத்த தடவை ஏதாவது ப்ரோக்ராம் செஞ்சா 12000 பேர் வரணும். சரியா? हाँ दादी, देखो बाबा ने विशाल भवन दिया है, 12000 आएंगे, सो जाएंगे, जमीन पड़ी है हालों में। अभी तो पलंग रानी बने हो, फिर पट रानी बने। தாண்டி சொல்றாங்க, ஓகே 12000 பேர் வந்தாலும் கூட இடம் கிடைக்கும், கீழே படுத்துக்கலாம், எப்படியாவது ஹால்ஸ்ல கூட படுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியலையோ, சாந்திவன்ல டபுள் ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் நல்ல வசதிகள் தான். ஆனா நீங்க அங்க பாக்கணும், பாரதவாசிகள் எப்படி அங்கெல்லாம் தங்குவாங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சிருக்கோம். டென்ட் இதெல்லாம் வெளியில டென்ட் போட்டுலாம் இருக்கும். தாதிஜி மீட்டிங் ரூம் ஒரு பெட்ரூம் மாதிரி டோமெட்ரி மாதிரி பண்ணுவாங்க, அவ்வளவு பெருசு. அதுல கட்டிலும் இருக்கும், கட்டிலும் இல்லாம தரையிலையும் தூங்க. அது போல நிறைய அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கு. खुली छुट्टी देती थी तो 50,000 आ जाती थी। நம்ம எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா 50,000 பேர் கூட வருவாங்க. 50,000 आ जाए। चलो कभी ऐसा भी मेला करेंगे, जो सभी माताओं को बुलाएंगे, बाबा के इस बेहद मैदान में क्लास करेंगे। இந்த மாதிரி கூட ஒரு டைம் நம்ம செய்யலாம். எல்லா தாய்மார்களையும் கூப்பிட்டு எங்க பாபாவுடைய இந்த எல்லையற்ற மைதானத்துல கிளாஸ் வைப்போம். இது माताओं को देख दादी को क्यों बहुत खुशी होती, मुझे नहीं खबर। தாய்மார்களை பார்த்தா எனக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷம்னு எனக்கும் தெரியல சொல்றாங்க. देखो मेरे भाई भी बैठे हैं। இல்ல, இங்க பாருங்க, எங்களுடைய சகோதரர்களும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க.
आप भाइयों को भी माताओं को देख खुशी होती है भाई लोग? சகோதரர்களை கேக்குறாங்க தாதி, தாய்மார்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதானே? माताओं को देख खुशी हो रही है அவங்கள பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? और आप माताओं को देख सब खुश हो रहे हो, सारे खुश हो? எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? तो पक्का करो आज के बाद कभी भी घर में रोना नहीं। சோ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னா இன்னைக்குல இருந்து உறுதியாக்குங்க, வீட்டுல நீங்க எப்பவுமே அழமாட்டீங்க. हाथ उठाओ जो रोएंगे नहीं। கை தூக்குங்க யாரு அழமாட்டீங்க. पक्की प्रतिज्ञा, रोना बंद। இது ரொம்ப உறுதியான சத்தியம் செய்யணும். என்னது? அழறது நிறுத்தணும். रोना बंद। அழறது நிறுத்தணும். இது 2 வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். ரோனா பந்த். ரோனா அப்படின்னா அலறுது, பந்த் அப்படின்னு சொன்னா நிறுத்தல். ஸோ அலர்த நிறுத்தணும். बाबा कहते अम्मा मरे तो भी हलवा खाना, बीबी मरे तो भी हलवा खाना। பாபா சொல்றாரு, அம்மா இருந்தாலும் ஹல்வா சாப்பிடணும், மனைவி இருந்தாலும் ஹல்வா சாப்பிடணும். ऐसे कहते हैं ना, இதுதானே பாபா சொல்றாரு. इसलिए अपने को रोना नहीं है। அதனால நம்ம அழவே கூடாது. सदैव बाबा से मुस्कुराते हुए रो रहान करो। அதனால பாபா கூட எப்பவுமே புன்னகைத்துட்டு பாபா கூட நல்ல இதயபூர்வமான சம்பாஷணை வைங்க. और बाबा से प्यार की वरदान लियो। பாபா கிட்ட இந்த அன்பான ஆசீர்வாதங்களை எடுங்க. प्यार की दुआएं लो। அன்பான ஆசீர்வாதங்கள். बस इतना ही कहेंगी, जास्ती नहीं, कि बाबा से प्यार की दुआएं लेने वाले हो। நான் இவ்வளவுதான் சொல்றேன், ரொம்ப இல்ல. நம்ம எல்லாருமே பாபா கிட்ட இருந்து அன்பின் ஆசீர்வாதங்களை எடுக்கக்கூடிய. दुआएं लो, दुआएं दो, दुआएं ஆசீர்வாதங்களை எடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க. लो, दुआएं लो। ये माता पक्का करके இது जाओ தாய்மார்கள் நீங்க இது உறுதியாக்கணும். तो सबके लिए दुआ माना शुभ। எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும்னு சொன்னா நல்ல நல்ல விடயங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது, தூய்மையான விடயங்கள். शुभ मीठा मीठा சுப அப்படின்னா நல்ல சுபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தூய்மையான இனிமையான அன்போட प्यार से बोलो भी, देखो भी, चलो பாருங்க அன்போட, பேசுங்க அன்போட, பாருங்க அன்போட, நடங்க भी, और घर में भी ऐसे सबको रहना है। இப்படித்தான் நீங்க வீட்லயும். घर में क्या करेंगे? வீட்ல என்ன பண்ண போறீங்க? रोएंगे, அழுவீங்களா, डरेंगे, ஜெகறீங்களா, இல்ல பயப்படுவீங்களா, இல்ல சண்டை போடுவீங்களா, என்ன போடுவீங்க? जो कहते आज से कभी घर में नहीं लड़ेंगे, शांति प्यार से रहेंगे, वे हाथ उठाओ। யாரு நினைக்கிறீங்க நாங்க இன்னைக்குல இருந்து சண்டையே போட மாட்டோம், அன்பும் அமைதியாக இருப்போம், அவங்க கை தூக்குங்க. एकदम प्यार से भाई वीडियो निकालो। ரொம்ப அன்போட இருப்போம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பாபா சொல்ற மாதிரி தாதுன்னு சொல்றாங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு. देखो, हाथ उठाओ, हाथ उठाओ, जो प्यार से बाबा को, அன்போட பாபாவை நினைவு செய்வீங்க வீட்டுல, கை தூக்குங்க. घर में रहेंगे तो जो प्यार से बाबा को याद में रहेंगे, वे घर में भी बाबा का छोटा कमरा बनाएंगे. சோ யாரு பாபா கூட அன்போட நினைவு செய்றீங்க இருக்கிறீங்களோ, அப்போ வீட்டுல நீங்க சின்ன ஒரு பாபா யாரையும் நீங்க உருவாக்குவீங்க. और वहाँ रोज बाबा को भोग लगाएंगे. அவருக்கு தினமும் போகத்தை படைப்பீங்க. तो बाबा को भोग लगाया माना ब्रह्मा भोजन खाया. பாபாக்கு போக் படைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரம்மா போஜனத்தை சாப்பிடுறோம்.
तो जो माता रोज अपने घर में भोग लगाती है वे हाथ उठाओ। யாரு வந்து தினமும் பாபாக்கு போக வைக்கிறீங்க வீட்டுல, அவங்க கை தூக்குங்க. अरे सब लगाती है, बहुत अच्छा। நீங்க எல்லாரும் செய்றீங்களா? ரொம்ப நல்லது. बाबा को भोग जरूर लगा। பாபாக்கு போக் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னைக்கு யாராவது கேட்டீங்களா? இன்னைக்கு காலையில ஜெயந்திபன் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசிடென்ட்டை பார்க்க போனாங்க. ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்து இந்தியால பாரதத்துல எவ்வளோ சேவை நடந்துட்டு இருக்குன்னு ஜெயந்திபன் சொன்னது. எல்லா டாப் 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 லெவல்ல எல்லா துறையிலையும் பாரதத்துல இப்போ சேவை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்டை பார்க்க போயிருக்காங்க டெல்லியில. அவங்க வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ப்ராப்பரா மற்றவங்க எல்லாரையும் அமிச்சிட்டு ஸோ அவங்க மட்டும்தான், அவங்க 3 ஆஷா தேவி, ஒரு சகோதரி ஜெயந்திபன், அவ்வளவுதான். ஸோ பர்சனல் மீட்டிங் 1.5 ஹவர்ஸ்க்கு முரளி படிச்சிருக்காங்க ஜெயந்திபன் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பாபா நான் ரொம்ப யோகா வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது, இப்போ அவ்வளோ எனக்கு அனுபவங்கள் இல்லை, என்ன செய்யறது, நான் ரொம்ப வந்து மும்முரம் ஆயிட்டு, எனக்கு பாரதோடைய பிரசிடென்ட் பேசிட்டு இருக்காங்க ஜெயந்திபன். கேள்விகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஜெயந்திபன் சொன்னது நம்ம சொல்லி, அதுக்கப்புறம் ஆஷா தேவி அவங்க சொன்னது உங்களால போக் ஆஃபர் பண்ண முடியுதா அப்படின்னு. அது ஒண்ணு என்னால பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஐ திங்க் சிஸ்டர், லௌகிக் சிஸ்டரும் இல்லை சம் ரிலேஷன் இருந்தாங்க ஞானத்துல. ஆனா இப்போ அவங்க அங்க இல்ல, அவங்க கூட. அவங்க யாரு? நாத்தனார் சிஸ்டர் இன் லா இல்லையா? சிஸ்டர் இன் லா சம்திங் லைக் யா சிஸ்டர் இன் லா. ஸோ அவங்க வந்து இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க இல்லை, எங்கேயும் வெளியே போயிருக்காங்க சம்திங். அதனால அவங்களால சமைச்சு செய்ய முடியல. அங்க அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிறதுனால வேற யாரையும் கூப்பிடவும் முடியல. கிளீனா இருக்கு, பட் பாபாவுடைய குழந்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணது ஃப்ரூட்ஸாவது வைங்க பாபாவுக்கு, ஏதாவது ஃப்ரூட்ஸோ நட்ஸோ, ஆனா டெய்லி வைங்க. அதுதான் சொல்லி சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் ஆகுது. டெய்லி வைங்கன்னு அவங்களுக்கு சொல்லி நான் கண்டிப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போக் சிலதங்கிட்ட இருக்கு போக் பாத்திரங்கள். நான் ஆசை அன்னைக்கே போய் அடுத்த நாளே அமிச்சாச்சு அவங்களுக்கு போக் பாத்திரங்கள் அனுப்பி. நான் டெய்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ அழகா சொன்னாங்க ஜெயந்தி. அவங்க ரூம்லயும் போய் செஞ்சிருக்காங்க மெடிடேஷன். அவங்களுடைய பூஜை அறைக்கும் போய் பார்த்துருக்காங்க, மெடிடேஷனும் செஞ்சிருக்காங்க. ஸோ ரெசிடென்ஷியல் பேலஸ்ல பாபாக்கு போக் படைக்கப்படணும் பாரதத்துல, அந்த லெவல்ல இருக்கு இப்போ. ஸோ எவ்வளோ ஜெயந்திபன் கேட்டாங்க, எவ்வளோ நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம் இப்போ அப்படின்னு. சன்னியாசிகள் எல்லாம் இப்போ வந்து பிரம்மா பாபாவை கூட ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டு, அதான் லேக்ராஜ்னு சொல்லி ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு. பட் எனக்கு இது ஞாபகம் வருது. ஸோ நம்ம பாபாவுக்கு ஆஃபர் பண்ணணும் இல்லையா வீட்டுல. ஆனா உங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட்ல வந்து ஃபுல் வெஜிடேரியன் செஞ்சாச்சு. அவங்க போன உடனே அவங்க அதுதான் ஃபர்ஸ்ட் செஞ்சது. அவங்க அதைத்தான் வந்து சமைக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் கிளீனா இருக்குன்னு சொல்றாங்க, பட் பாபாவுடைய குழந்தைகள் இல்லையே அப்படின்னு. வெரி பியூட்டிஃபுல் அவங்க மீட்டிங். बाबा खिलावे, हम बाबा को खिलावे। பாபா நமக்கு வந்து ஊட்டுறாரு, நம்ம பாபாவுக்கு ஊட்டுறோம். बिना बाबा को भोग लगाए खाएंगे तो बाबा कहते चोर मानेंगे। நம்ம பாபாக்கு போக் படைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா பாபா சொல்லுவாரா, நீங்க வந்து நம்ம என்ன சொல்லுவாராம், திருடர்கள்னு சொல்லுவாராம் பாபா. तो चोर नहीं बनना है, அதனால திருடனாக கூடாது. सुना? கேட்டீங்களா? बाबा को भाई भोग लगाना, பாபாவுக்கு போக் படைக்கணும்.
இல்ல இந்த மாதிரி தாரணை தான் தாதி. அவ்வளவு அவங்களுடைய தாரணை கிளாஸஸ் அப்படி இருக்கும். அதெல்லாம் கேட்டு அப்படி பக்கா பண்ணுவாங்க தாண்டி எல்லாரும். देखो ये बाबा पहली शक्ति है हमारे को बाबा बाबा का So, முதலாவது சக்தி நம்ம கிட்ட இருக்கிறது பாபா. हाथ है बाबा का साथ है பாபாவுடைய கரம் இருக்கு, பாபாவுடைய சகவாசம் இருக்கு. और बाबा की शक्ति है और बाबा के सेवा में खुशी है பாபாவுடைய சக்தி இருக்கு, பாபாவுடைய சேவையில நமக்கு சந்தோஷம் இருக்கு. ये थक ऐसा तो मैं नहीं समझती हूँ कभी हम कहूँ मैं तो आज थकी पड़ी हूँ ऐसा न फील होता இது தாதியுடைய அற்புதமான ஒரு விடயம். நான் வந்து களைப்புல இருக்கு, இல்ல களைப்பு இருக்குன்னு சொல்றது நான் எனக்கு அனுபவம் ஆனதே இல்ல, சொன்னதும் இல்லைன்னு சொல்றாங்க. न होता टाइम पर आराम किया ठीक है कभी तक होता भी ஓகே, நம்ம வந்து நேரத்தோட நம்ம உறங்க போயிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா ஓகே, முடிஞ்சிட்டது. आराम किया चलो थके है एक आधा घंटा आराम किया थक खत्म पूरा हुआ आधा घंटा ஒரு அரை அப்படியே களைப்பு இருந்தாலும் அரை மணி நேரம் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டோம், அப்போ களைப்பு போயிடுது, முடிஞ்சிட்டது இல்லையா? बहुत बहुत 1 घंटा आराम करो सब तक करो ஸோ மேக்சிமம் 1 மணி நேரம், அவ்வளவுதான். தாதி யோகிகளுடைய வாழ்க்கைன்னா இப்படி 1 மணி நேரத்திலேயே அவங்களுடைய அப்படி களைப்பெல்லாம் போயிடுது. बाकी तो खुशी में उड़ते रहो चलते रहो तो तन भी मदद करता है இல்லைன்னா நம்ம சந்தோஷத்துல பறந்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் கூட நமக்கு சயோகம் கொடுக்கும், मदद करता है खुशी में बाबा की खुशी से सेवा से बल मिलता है और பாபா கிட்ட இருந்து நமக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு, சேவையில அவ்வளவு சக்தி கிடைச்சிருக்கு. वो सेवा का बल शरीर को भी मदद करता है அந்த சேவை சக்தி வந்து உடலுக்கும் உதவி செய்யுது. कई पूछते हैं दादी आपकी उम्र क्या है मैं कहती हूँ अभी 70 शुरू हुआ 70 लेकिन मैं हमेशा समझती தாதி வந்து கேக்குறாங்க, தாதி உங்களுடைய வயசு என்ன? அப்ப அந்த இயர்ல வந்து தாதிக்கு 70. हाँ, मैं हमेशा समझती हूँ शायद मैं आप लोग जो 30-32 बरस की ஆனா நான் எப்பவுமே நினைக்கிறது 30-32 வயசுதான் எனக்கு அப்படின்னு, உங்களை மாதிரி 70 எங்க 30 எங்க அப்படிதான் இருப்பாங்க தாதி. ஆக்சுவலி அவங்கள பார்த்தா அவ்வளோ ஒரு யூத்ஃபுல்னஸ் அவங்களுடைய முகத்துல இருக்கும். सभी वैसे समझते हम तो छोटे हैं अभी हम इतनी छोटी हूँ कभी आता है क्या சில நினைக்கிறாங்க நாங்க சின்னவங்க, இன்னும் இளைஞர்கள். நானும் அப்படிதான் நினைக்கிறேன், நான் ரொம்ப யங் அப்படின்னு. स्टूडेंट नहीं इसका कारण है ये भी है दादी ने நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு வேற யாராவது தாதி அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க போல, அவங்களுக்கு சொல்றாங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க ஸ்டூடெண்ட் லைஃப் தானே இது நமக்கு, இது வந்து நமக்கு ஒரு மாணவ வாழ்க்கை. தாதி சொல்றாங்க கரெக்டா சொன்னீங்க நீங்க, लाइफ इज द बेस्ट மாணவ வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. स्टडी से प्यार है और सेवा से प्यार है நமக்கு இந்த கல்வி மேலேயும் அன்பு இருக்கு, சேவை மேலேயும் அன்பு இருக்கு. स्टडी से प्यार होने के कारण सदैव कभी ये अनुभव नहीं होता हम गृहस्थी है அதனால இந்த கல்வி மேல நமக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறதுனால எப்பவுமே வந்து நான் கிரகஸ்தி அப்படின்றது அனுபவம் செஞ்சதே கிடையாது, இல்லறத்துவன் அப்படின்னு. न हूँ न थी न कब ऐसा फील होता நான் இருந்ததும் இல்ல, இப்பவும் இல்ல, அப்படி இருக்கவும் இருக்காது. हम स्टूडेंट हूँ स्टूडेंट तो सदी मस्त रहता நான் எப்பவுமே ஒரு மாணவன். மாணவன் சொன்னா அவங்க எப்பவுமே போதில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. इसलिए हम लोग स्टूडेंट ஆனா நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். है सारी प्रवृत्ति लेकिन प्रवृत्ति मेरी थोड़ी है बाबा की है इसलिए எல்லாமே இருக்குதான், இல்லறத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இது என்னுடையது இல்ல, பாபாவுடையது. அதனால இது வந்து प्रवृत्ति नहीं झमेले आते हैं फिर झमेले बाबा के है कि मेरे थोड़ी है அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இது பாபாவுடையது, என்னுடையது இல்ல.
इसलिए ये इतना अच्छा हाल है, सारे जमेले आते थे। अच्छा, आया जमेला, कुछ भी आया, कई प्रकारों के जमेले आते, நிறைய விதமான இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். आया उसका विचार किया, राय दिया, जवाब दिया, बात पूरी हुई। ஓகே, அதை பத்தி சிந்திச்சு பார்த்தோம், அதை பத்தி ஓகே இந்த மாதிரி தீர்வு சொல்லலாம், அதுக்கு கொடுத்தோம், முடிஞ்சிட்டு. जमेला आया, बाबा अब क्या करूं, बाबा बताता ऐसे करो, हल दे दिया, पूरी हुई बात। பிரச்சனை வந்துதா, பாபா இப்ப என்ன செய்யலாம், பாபா ஏதாவது சொல்லுவாரு, அது வந்து நம்ம செஞ்சுட்டோம், முடிஞ்சிட்டது விடயம். नींद आती अच्छी, मुझे ये सबको पता है। ஆஹ் இது தாதியோடைய ஒரு விசேட தன்மை. So, அங்க இருக்கிறவங்க இன்னொரு தாதிக்கு அது தெரியும், அதனால அவங்க கேக்குறாங்க, தாதி பிரகாஷ் மணியா, தாதி நீங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு. அப்ப சிரிக்கிறாங்க தாதி, எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன தாதி சொல்றாங்க, இது எல்லாருக்கும் என் பத்தி தெரியும். कि दादी की नींद आप यहाँ आएंगे। अच्छा दादी ये बात है। मैं कहता अच्छा, ओम शांति। यूं किया, मुझे पता ही नहीं आप खड़े भी हो या गए। சோ தாதியோடைய தூக்கம் எப்படின்னு சொன்னா, நீங்க வரீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க, ஓகே ஓம் சாந்தின்னு சொன்னதுக்கு, இப்படி சொன்ன உடனே நீங்க அங்க நின்னுட்டு இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களான்னு கூட தெரியாது. ये भी नहीं है ना, ये बाबा की मदद है। மீனிங் தாதி என்ன சொல்றாங்க பாருங்க. தாதி 2007 வரைக்கும், 1969ல இருந்து 2007 வரைக்கும் எல்லா விரிவாக்கம் எல்லாமே அவங்களுடைய தலைமையில நடந்திருக்கு. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு வருடங்கள். சோ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு விடயங்கள் இருக்கும். தூக்கம் கூட வருமா சம்டைம்ஸ், சிந்திச்சு பார்க்கலாம் ஏதாவது ஒண்ணு. ஆனா தாதியோடைய விசேட தன்மை தூக்கத்துல என்னன்னு சொன்னா, அன்னைக்கு பாபா தூக்கத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, தலைய வந்து தலகாணி மேல வச்ச ஒரு செகண்ட், அந்த செகண்ட்ல ஷீஸ் கான். தலை சிரிக்கிறேன், ஏன்னா அது ஒரு விசேட தன்மை, தாதிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தாதி தலைய தலகாணி மேல வச்ச உடனே அவ்வளவுதான் தூக்கம். அதனால இன்னைக்கு தாதி சொல்றாங்க, இது பாபாவுடைய உதவின்னு. मैं आप मिनट कहो, मैं मिनट भी नहीं कहती, मैं सिर्फ ऐसा करूंगी, एक सेकंड में नींद आएगी। चाहे நீங்க சில பேர் சொல்லலாம் ஒரு நிமிடங்கள்னா, நான் நிமிடங்கள் கூட சொல்றது இல்ல, சில செகண்ட் தான் சொல்லுவேன். அப்படியே அப்படி வச்ச உடனே தூங்கிடுவேன். कितने भी झमेले से जाएंगी कमरे में, कई बार होता है झमेला हुआ, ये हुआ, अच्छा ओम शांति, ये हुआ। எவ்வளவு பிரச்சனைகளோட நான் ரூமுக்கு போவேன், ஓகே இது நடந்தது, இது நடந்தது, ஓகே ஓம் சாந்தி, முடிஞ்சிட்டது. बस ऐसा किया और नींद आ जाएगी। இந்த மாதிரி சொன்ன உடனே, ஓகே ஓம் சாந்தின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் போயிட்டது. பிகாஸ் தாதி சொல்ல பிரச்சனைகளே இல்லைன்றது கிடையாது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஃபுல், நாட் ஜஸ்ட் பாரதம், ஃபுல் அப்ராட் சென்டர்ஸ். ஓகே தாதி ஜான்கி அதை பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு விடயங்கள் தெரிய வரும். பாரதத்து எவ்வளவு சென்டர்ஸ் அந்த டைம், எவ்வளவு விரிவாக்கம், இதெல்லாம் இருந்திருக்கும் பிரச்சனைகள். ஆனா பிரச்சனைகளோட ரூமுக்கு போனாலும் தாதி சொல்றாங்க பாரு, ஓகே இதெல்லாம் இருக்கு, ஓகே ஓம் சாந்தின்னு சொன்ன உடனே தூங்கிடுவாங்க. पूछो कमरे में जो हमारे रहते हैं उनको पता है। யாரும் கூட இருக்காங்க ரூம்ல, அவங்களுக்கு கேளுங்க. மோஸ்ட்லி அது மோயினி தீதியா இருக்கும். மோயினி தீதி தான், நியூயார்க் மோயினி தீதி இல்ல, இன்னொரு மோயினி தீதி, லிட்டில் மோயினின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே பாபாவுக்கு முன்னாடி உட்காந்து, பழைய நீங்க பாபாவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல பாபாக்கு போக மற்றவங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் அவங்க தான், லிட்டில் மோயினி அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா முன்னி வேணும். हाँ नहीं, देखो हम आपको बताएंगे, देखो हर गरीब कमाई में ही जमा करता, या मेरा समय सृष्टि में व्यर्थ जाता, व्यर्थ। ஸோ என்னுடைய ஒவ்வொரு கணமும் வருமானத்துல வந்து
சம்பாத்தியத்துல தான் வந்து அது போகுதா இல்ல சோம்பேறித்தனத்துல என்னுடைய நேரம் வீணாக்கப்படுதா? हर दिन मेरा कितना कमाई का चार्ट है या वेस्ट का चार्ट। So, என்னோட ஒவ்வொரு நாளும் சம்பாத்தியம் இருக்கா அதுல இல்ல வீணானது இருக்கா? என்னுடைய முழு நாளுடைய அட்டவணை. तो समय बिल्कुल हमें गिनती के मिले हुए घड़ियां है। ஸோ நமக்கு வந்து ஃபிக்ஸ்டா தான் நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஃபிக்ஸ்டு தான் இல்லத்தான் நமக்கு நேரம் இருக்கு. உடல் விட வரைக்கும் தான் நம்ம வந்து முயற்சி செய்யலாம். இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? कल क्या होगा किसको क्या पता, इसलिए कहा घड़ी घड़ी आता, कल क्या होगा अचानक। அதனாலதான் சொல்லப்படுது நாளைக்கு என்ன நடக்கும், இது வந்து சடனா இருக்கும், திடீர்னு. ये आवाज कानों में बहुत आता, कल क्या। சோ வந்து இது வந்து நிறைய வந்து காதுல இது விழுது, இந்த ஒரு வார்த்தைகள். நாளைக்கு என்ன நடக்கும், होगा अचानक, என்ன நடக்குமோ அது திடீர்னு தான் நடக்கும். इसलिए एवर रेडी। அதனால எப்பவுமே தயாராக இருக்கணும். दूसरी मुझे सबसे एक बात आप सबको कहनी है, मैं कल वहां भी तो बाबा की श्रीमत है। So, இன்னொரு ரொம்ப முக்கியமான விடயம், நான் ரெண்டாவது முக்கியமான விடயம் எல்லாருக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, பாபாவுடைய ஸ்ரீமத். अमृत वेले उठो मुझे याद करो, அமிர்த வேளான எழுந்துக்கோங்க, என்ன நினைவு செய்யுங்க. लेकिन अमृत वेला सुस्ती में जाता है। ஆனா அமிர்த வேலை வந்து ஒரு சோம்பேறித்தனத்துல போகுதுன்னா तो कमाई नहीं होता ही, அதுல வருமானம் கிடையாது, அது வந்து வீணானதுல தான் போகுது. चलो कोई की ड्यूटी है तो भी बाबा कहते तुम्हारे को तो कोई भी ड्यूटी है, याद में रहते कर काट याद। ஓகே, யாருக்காவது அந்த டைம் வந்து ஏதாவது டியூட்டி இருக்கலாம். ஆனாலும் பாபா சொல்றாரு, கைகள்ல கரங்கள் மூலமாக வேலை செய்யுங்க, ஆனா புத்திமனம் பாபாவை நினைவு செய்யட்டும். ऐसे करके याद करते भी करो। உங்களுடைய அன்பிற்கு நிவர இதயம் மூலமாக நினைவு செய்யுங்க. मान लो कोई को चाय बनाने की सुबह को 3 बजे उठ ड्यूटी है, ஓகே, அவங்களுக்கு வந்து யாருக்கும் டியூட்டி கிடைச்சிருக்கும், 3 மணிக்கு எழுந்து அவங்க சாய் பண்ணணும். मैं किसके लिए चाय बनाता, நான் யாருக்காக சாய் செஞ்சிட்டு இருக்கேன், किसकी याद में चाय बनाता, யாருடைய நினைவுல இந்த சாய் செஞ்சிட்டு இருக்கேன், कौन पिएंगे, யார் இது வந்து குடிப்பாங்க. ऐसी प्यार और भावना और याद से वह चाय बनाते। இந்த மாதிரி ரொம்ப அன்போட ஆசீர்வாதங்களோட நினைவோட நம்ம வந்து அந்த சாயை செய்றோம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த கர்மாவும் வந்து டபுள் கர்மாவாக அது கணக்குல வரும். वो भी वो कर्म डबल कर्म हुआ। या लाचारी, अब तो मुश्किल से तो नींद आई, अभी उठी, अभी चाय बनाओ। ஆனா அதையே வந்து வேற மாதிரி கூட பண்ணலாம் தானே. இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் வந்தது, இப்ப எழுந்து சாய் வேற பண்ணணுமே. कहाँ पूरी नहीं होती है, எனக்கு தூக்கம் வந்து முடியறது முழுசாக எனக்கு கிடைக்கிறதே இல்லையே. बड़ी ये डिफिकल्ट இது இந்த டியூட்டி வந்து ரொம்ப கஷ்டமானதுப்பா. है। पूरी हो तो जाके सो இது जाऊं, முடிஞ்ச உடனே நான் போய் தூங்க போறேன். तंग हो जाऊं। तो ये जो இதுல என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறேன், வெறுப்பு ஒரு மாதிரி நொந்து போயிருக்கு. சோ இந்த ஒரு சூக்ஷ்மமான நொந்து போன ஒரு ஃபீலிங், உணர்வு, सूक्ष्म तंग होना होता, क्या वो सेवा की कमाई हुई, இது வந்து ஒரு வருமானமா இல்ல வீணானதுக்கு போகுது. तंग हुए तो वो वेस्ट गई। दूसरी बात, ரெண்டாவது விடை, बाबा कहते मुरली जरूर तुम बच्चों को सुननी, பாபா சொல்றாரு முரளியை நீங்க கண்டிப்பாக கேட்கணும். चाहे उसी घर ही सुनो, चाहे कोई
जरूरी ड्यूटी है तो पीछे भी सुनो। அதே டைம்ல நீங்க கேளுங்க, இல்ல ரொம்ப உங்களுக்கு முக்கியமான டியூட்டி இருக்கு அந்த டைம், முரளி டைம் முக்கியமான டியூட்டி, அப்போ வேற டைம் கேளுங்க. तो ये बात कई बाबा के बच्चों को, स्टूडेंट्स को इतनी पक्की रहती, बीमार होते भी गाड़ी में भी चल के सेंटर पर आए। இந்த இந்த விடயம் அவ்வளோ பாபாவுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்குன்னு சொன்னா, அவங்க வந்து உடல்நிலை சரியில்லைனாலும் எப்படியோ கார்ல உட்கார்ந்து சென்டருக்கு ட்ரை பண்ணிட்டு கூட வருவாங்க. दूर दूर से आएंगे मुरली सुनने। தூரத்துல இருந்து கூட வந்து முரளிய கேட்க வராங்க. मुरली है हमारी डेली आत्मा की डेली की खुराक। முரளி வந்து நமக்கு ஆத்மாவுக்காக தினமும் சாப்பாடு, உணவு தினமும். जैसे एक दिन नींद न करो तो दिमाग कितना थका हुआ है। ஒரு நாள் கூட நீங்க தூங்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மூளை வந்து எவ்வளவு வந்து அதுல களைப்பு இருக்கு. वैसे मुरली है हमारा सच्चा आराम। ஆனா முரளி தான் நம்மளுடைய உண்மையான நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு. आराम नहीं तो दिमाग क्या करेगा, चिड़चिड़ा। மூளைக்கு வந்து நம்ம அது ரெஸ்ட் கொடுக்கலன்னு சொன்னா அப்ப எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து அந்த ஒரு எரிச்சல் இருக்கும். मिस कर तेरे मेरे तेरे बातों में मिस ड्रामा में முரளிய வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விடயங்கள்ல நம்ம வந்து தோல்வி அடைவோம். ये भी एक अपनी कहूँ, जब दृढ़ संकल्प होता तो वो एक नेचर भी स्वभाव भी बन जाता। चाहे நமக்கு வந்து உறுதியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு சுபாவம் ஆயிடுது நமக்கு, நேச்சுரலாக. சுபாவம் சொன்னா நேச்சுரல் நேச்சர் இல்லையா? சோ தன்னுடைய எக்ஸாம்பிள் பத்தி தன் பத்தியே சொல்றாங்க தாதி. मैं प्लेन में हूँ, चाहे मैं ट्रेन में हूँ, चाहे मैं कार में जाऊंगी, चाहे रात को सोएंगी सुबह को, सबको मालूम है कि दादी रात को मुरली पढ़ती है, पीछे सोती है। சோ இது எல்லாருக்குமே தெரியும். நான் பிளேன்ல இருக்கணும், இல்ல ட்ரெயின்ல இருக்கணும், இல்ல கார்ல போயிட்டு இருக்கணும், இல்ல யாரு கூடயாவது நான் லேட்டா சந்திக்கிறேனோ, எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் நான் தாதி வந்து முரளி நைட்ல படிச்சுட்டு தான் தூங்க போவாங்க. सवेरे नींद से उठती हूँ, चाय पी के मुरली पढ़ती हूँ, पीछे नहाने जाती हूँ। நான் அதுக்கப்புறம் காலையில எழுந்துக்கிறேன், சாய் குடிக்க யோகா செய்யறது, சாய் குடிக்கிறது, அதுக்கப்புறம் முரளி படிக்கிறது, அதுக்கப்புறம் ஷவர் எடுக்க போவேன். तीसरा बार क्लास में आती हूँ, चाहे न भी क्लास में हूँ तो भी मैं 2 बार मुरली जरूर। சோ நான் வந்து 3வது தடவை கிளாஸுக்கு போய் சொல்ல, அப்படி கிளாஸுக்கு போலன்னா கூட நான் தினமும் முரளிய 2 வாட்டியாவது படிக்கிறேன். सारी मुरली आज की पूछो, मैं पूरी रिपीट कर सकती। இன்னைக்குடைய முரளி எனக்கு இன்னைக்கு இப்ப கூட கேட்டீங்கன்னா நான் முழு முரளியும் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண முடியும். என்ன मुरली से प्यार उन्हों का, बाबा से प्यार जिन्हों का। யாருக்கு வந்து முரளி மேல அன்பு இருக்கோ, பாபா மேல அன்பு இருக்கு. मुरली से प्यार नहीं माना, बाबा से प्यार। முரளி மேல அன்பு இல்லைன்னு சொன்னா பாபா மேலயும் அன்பு இல்லை. இது பாபாவும் சொல்லியிருக்காரு. ये बाबा के बोल है, இது பாபா தான் சொன்னதுயா. क्यों हम 60-70 मार्क्स देवे? நம்ம ஏன் வந்து 60-70 மார்க்ஸ் தான் எடுக்கணும்? बाबा से हम फुल वर्षा लेते, பாபா கிட்ட நம்ம முழுமையான ஆஸ்தி எடுக்கணும். तो फुल वर्षा लेना है तो फुल मार्क्स भी लेनी है। முழுமையான ஆஸ்தி எடுக்கணும்னா முழுமையான மார்க்ஸ் எடுக்கணும். उस फुल मार्क्स को कहा जाता है संपन्नता। அந்த முழு மார்க்ஸ் தான் சொல்லப்படுது संपन्नम, मुलुमै। अगर कोई भी संपन्नता में चाहे कोई
करा साफ भी है तो भी उसको हमें अपनी நமக்குள்ள ஏதாவது அந்த அந்த சம்பனம் அடையறதுல ஏதாவது ரொம்ப கடினமான கர்ம கணக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஞானம் யோகன்ற சக்தியில மூலமாக அதை எரிக்கணும். ज्ञान योग के बल से भस्म करना है का मेहनत करनी है. இதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். जब ये मेहनत करेंगे तो कैसा भी हिसाब सहज चुकतू हो जाएगा. இந்த மாதிரி நம்ம முயற்சி செய்யும் பொழுது அப்ப எந்த விதமான கர்ம கணக்கு இருந்தாலும் அது வந்து இலகுவாக தீர்க்கப்படும். जिसके लिए बाबा हमें अनेक शक्तियां देते. இதுக்காக பாபா வந்து நமக்கு நிறைய சக்திகள் கொடுக்கிறாரு. समाने की शक्ति, सामने करने की शक्ति, अनंतम शक्ति, एदिर्க்கும் शक्ति, सहिக்கும் शक्ति, सहन की शक्ति. तो देखना है सभी ये शक्तियां मेरे पास में बराबर है. मैं எனக்குள்ள இப்ப நான் சோதித்து பார்க்கணும், எனக்குள்ள எல்லா சக்திகளும் இருக்குதா, நான் मास्टर सर्वशक्तिवाना இல்ல பலவீனமாக இருக்கேன். मास्टर सर्वशक्तिवान हूँ या कमजोर शक्ति हूँ. तो ये पुरुषार्थ का समय मिला है. कोई भी शक्ति की कमजोरी है तो जैसे कोई तपस्या நமக்கு முயற்சிக்காக நேரம் கிடைச்சிருக்கு. நமக்கு சோ எந்த விதமா ஏதோ ஒரு சக்தியோடைய குறை இருந்ததுன்னா करके भी मेहनत करता, वैसे इसके लिए भी खुद तपस्या. சோ ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா நம்ம அது தவம் செஞ்சு அதை அடையலாம். இதுக்காகவும் நீங்க தவம் செஞ்சு தபஸ்யா செஞ்சு இது என்ன குறை இருக்கோ இந்த சக்தி அதை வந்து நீங்க முழுமையாக மாற்றணும், நிரப்பணும். करो और अपने कमजोर शक्तियों को फुल शक्ति बनाओ. मास्टर सर्वशक्तिवान बना. நம்ம மாஸ்டர் सर्वशक्तिवान ஆகணும். एक एक बात को फुल करे. ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம வந்து ஃபுல் ஆக்கணும். இதுக்காக நம்ம வந்து முயற்சி செய்யணும். का हमें पुरुषार्थ करो, मेहनत करनी है. இவ்வளவு தாதி நான் சும்மா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தாதியுடைய முழுமை அடையணும் அப்படின்றது எவ்வளோ உறுதியா இருக்கு. 16 கலங்கள் 16 ஸ்வர்க்க கலைகள் அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு ஸ்வர்க்கும் ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்றது எவ்வளவு சொல்லிட்டு பார்க்கணும். ये भी जो कभी आवाज होता क्या करूं मेरे में, कहती हूं ना कि मेरे में सहन की शक्ति नहीं. तो क्या बहादुरी है क्या जब हम कहती मेरे में सहन की शक्ति नहीं. சில பேர் சொல்றாங்கல்ல, நான் என்ன செய்யறது, எனக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு. அப்போ இப்படி சொல்றது என்ன ஒரு தைரியமான விடயம். बड़ी हिम्मत का जवाब देते हैं क्या जो कहीं ऐसे बड़े. मैं बताती हूँ ना सच मेरे में सहन की शक्ति नहीं. நிறைய பேர் சொல்றாங்க, நான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு, எனக்கு வந்து உண்மையாக இந்த சகிப்புத்தன்மை இல்லை. सच बताती हो तो इसलिए ये भी बाबा नहीं कहते ऐसी बातों को डनलप का तकिया देना. நீங்க உண்மைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ரொம்ப பெரிய வேலை செஞ்சிட்டீங்களா? அதை சொல்றாங்க, பாபா சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய பலவீனங்களை கூட ஒரு டன்லப் பில்லோனா நல்லா அது மேல நல்ல சௌகரியமா தூங்குது. இது என்ன எப்படியும் எனக்குள்ள இந்த குறை இருக்குதானேன்னு சொல்லி இது வந்து ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விடயம் கிடையாது. நான் சத்தியம் சொல்றேன் அதனால அது இல்ல.
हमें वो थोड़ी देना है இதுவான हमें मेहनत இல்ல நம்ம வந்து முயற்சி செய்யணும். करनी है कोई भी शक्ति की कमी है उसको योग बल से फुल करो எந்த சக்தியாவது நம்ம குறையுதுன்னு சொன்னா அது வந்து நம்ம முழுமையாக்கணும் யோக சக்தி மூலம். हम नई दुनिया निर्माण करें और निर्माण करने वाले कहे मेरा नाम तो है निर्माण करने वाली சோ சில பேர் வந்து உலகத்தை நம்மளுடைய பேரை வந்து நம்ம புதிய உலகத்தை உருவாக்குறவங்க படைக்கிறவங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க வந்து சொல்றது நான் படைப்பவன் அப்படின்னு சொல்லி, ஆனா எனக்கு பேரும் புகழும் அதுக்கு பசி இருக்குன்னு சொன்னா எப்படி? परंतु मैं तो मां निशान की भूखी हूँ वो क्या निर्माण करेंगे அவங்க என்ன வந்து படைக்க முடியும்? படைக்க முடியுமா? இல்ல. करेंगे नहीं तो इसलिए संपन्न बनने के लिए फिर भी कहती हमारा टेंशन चाहिए कर्म विकर्म अकर्म की गुह्य गति पर அதனால நம்ம வந்து முழுமை அடையணும் அப்படின்னு சொன்னா ஆழமாக கவனம் செலுத்தணும். ஆழமாக எதுல? கர்மா விகர்மா அகர்மா தீய செயல்கள் இது எல்லாத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சு கவனம் செலுத்தணும். जो कोई भी हमारे से अब विक्रम तो नहीं पर कर्म का खाता भी न बने இப்போ நம்ம மூலமாக எந்த விக்கர்மாவும் நடக்க கூடாது, கூடவே எந்த ஒரு கணக்கும் நம்ம உருவாக்க கூடாது, கர்ம கணக்கு. और बने हुए कर्मों के खाते को भस्म करे ஏற்கனவே நம்ம கர்ம கணக்குல என்ன உருவாக்கி இருக்கோம் அதை வந்து எரிக்கணும். अकर्मी बने நிறைய விடயங்கள் நமக்கு கேட்பாங்க இல்லையா? தந்தையோடைய கிளாஸஸ் எப்பவுமே டைரக்ட் இதயத்துக்கு போய் சேரும். அவங்க அவ்வளோ தாரணை சுரூபமாக இருக்காங்க. அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அந்த விடயங்கள் சொல்லும் பொழுது அது இன்னும் டீப்பா நமக்குள்ள போகுது. ஓகே, ஒரு நிமிஷம் பாபா பிரதிநிதிக்கம். ஓம் சாந்தி. குட் நைட்.